வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோஸை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், லைட்னஸ் இருக்கும். ஸோ அந்த லைட்னஸை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் வேணுன்னா ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. ஸ்டேச்சுரேஷனையும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானு கொடுங்க. கீழேயே மாஸ்க்ன்ற ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த தேர்டாக இருக்க பாக்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் பிளர் பண்ணுற மாதிரி இங்கே இழுத்து விட்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்டர் வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலரும் கொடுத்துக்கலாம், இல்லை பிளாக் கலரும் கொடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஆனால் 10 இதில் கொடுத்துக்கோங்க அந்த பார்டரோட சைஸு. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த பார்டர் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே அதே மாதிரி தான் எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மாஸ்க் ஆப்ஷன் போங்க. இப்போ சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையிலே வந்துட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணிங்கன்னா கம்மியாயிடும். இப்போயும் அதே மாதிரி தான் அந்த இழுத்து விட்ற ஆப்ஷனை வந்து லைட்டாக மாதிரி இழுத்து விட்டு கீழே அந்த பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷனில் இந்த மாதிரி பார்டரை வந்து செட் பண்ணிக்கோங்க ஒரு 10ல். இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ இதை வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே செட் பண்ணிட்டு அதோட சைஸை வேணுன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதனால் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இதை அந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அதை இந்த கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு லைட்டாக தெரியல அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி மாஸ்க் ஆப்ஷன் போங்க. மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி அதோட சைஸை வந்துட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மேலே அந்த இமேஜ் கிட்ட வைங்க. இமேஜ் கிட்ட வச்சு கரெக்டாக அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதோட சைஸுமே. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு நமக்கு எடிட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே சைஸை மறுபடியும் இந்த கீழே இந்த இடத்துல கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜிஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாப்பின்ற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. மேலே செட் பண்ணிவிட்டு கீழே எகைன் பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே கீழே இருக்க ஃபோட்டோவை லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அதை வேணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ செட் பண்ணிட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மை லவ்ன்றதை கொடுத்துருப்பேன் டெக்ஸ்ட்டு. ஸோ அதையும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மை லவ்ன்றதை நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது நேம்ஸ் நீங்கள் ஓனாக ஆட் பண்ணுறதுனாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ இதெல்லாம் செட் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவரை பண்ணதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ ஆல்பமாக கூட செட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோட்டோவை கூட எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல்லாக வால்யூமை மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு
ஓனாக நீங்கள் என்ன மியூசிக்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணிடலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோவோட விஷுவல் சூப்பராகவே ஷோ ஆகும். யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணு, நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.